இச்சபோட் சினிமாவில் எந்த பேரும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து திடீர்னு வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வந்து ஒரு சண்டை. ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போ பிரஜினும் சாண்ட்ராவும் வந்தப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பின்னாடி வந்து உங்களை பற்றி நிறையா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து போட்டு விட்டார். பார்வதி வந்து இந்த மாதிரி பின்னாடி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் முக்கியமாக அந்த ஒரு ஜெயில் மேட்ரு. ஸோ அது ஜெயில் மேட்ரு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் பெருசாக எக்ஸாக்டாக தெரியல. அவங்களுக்கு தான் வந்து தெரியும். பட் அந்த ஒரு விஷயத்த வந்து தேவையில்லாமல் போய் திவாகர்கிட்ட சொல்லி, திவாகர் வந்து நான் அதை வீக்கெண்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி சொல்லி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு நம்ம பார்த்துருந்தோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து திடீர்னு திரும்பவும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாரு, நீ என்ன பேச ட்ரை பண்ணுறன்னு எனக்கு தெரியல. இப்போ புரியுதா? பின்னாடி வந்து நீ அவ்வளோ பேசியிருக்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேவையா? அந்த ஆள்கிட்ட வந்து எதுக்கு வந்து நீ போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே வந்து அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறியா, உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன இவருக்கு வந்து செமையாக வந்து கோவம் வந்துருச்சு. நான் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வந்து செம கோவமாக வந்து விஜய் பார்வதியை வந்து திட்ட, நீ தான் வந்து என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதியை வந்து சொல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல், என் மேலே தயவு செஞ்சு கன்சர்ன் இருந்தால் உட்காரு, நம்ம பொறுமையாக பேசுவோம், இது வந்து மியூச்சுவலாக நடந்த விஷயம், நீ வந்து தயவு செஞ்சு என் மேலே உனக்கு கன்சர்ன் இருந்தால் நீ வந்து பேசு, தயவு செஞ்சு பொறுமையாக பேசு, உன் மேலே எனக்கும் உன் மேலே வரி இருக்குது, உனக்கும் என் மேலே வரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பேசு. ஸோ அப்படின்னு சொன்னோடனே, நீ இந்த மாதிரி சொல்லி 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 நீ வெளியே போய் என் மேலே கேஸ் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. ஸோ அது என்ன மேட்டர்னு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அடுத்த வயல் கார்டுக்கு வந்து பாட்டை வந்து போட்டு அதை முடிச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது திரும்பவும் வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க அது பேச பேச தான் அது பெருசாகும். அதை பேசாமல் அப்படியே விட்டாங்க அப்படின்னா அது அவங்க 2 பேருக்குள்ள நடந்தது அது என்ன அப்படியே வந்து போயிடும். ஸோ இவங்க பேச பேச அது திரும்ப திரும்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக வந்து இவங்களுக்குள்ளே சண்டை வந்து இவங்களே அதை வந்து வெளியே கொண்டு வந்து அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அவங்க இது எவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு டாப்பிக்கை விடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க 2 பேருக்கு நல்லது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.